ஸோ நம்மளுடைய சம்மர் சீரீஸில் அடுத்த ரெசிபி 2 சூப்பர் சம்மர் கூலர்ஸ். பிள்ளைங்க வீட்டில் இருந்துட்டு ஜூஸ் கொடு, ஐஸ்கிரீம் கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக 2 ரெசிபி பண்ணி காட்டலாம். ஸோ ஒன்று வந்து கேரளாவில் ஃபேமஸான அவல் மில்க்கு. இதில் அவல், பனானா எல்லாம் இருக்கிறதுனால செம ஹெல்த்தி, செம ஃபில்லிங். அடுத்தது வந்து டெல்லியில் ஜமா மஸ்ஜித் பக்கத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற நஃப்ரத் கி சர்பத். ஸோ என்னடா எனிமி அப்படின்றது பேர்லேயே இருக்கேன்னு ஆச்சரியப்படாதீங்க. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்பத் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய லவ் வந்துடும். ஸோ வாங்க இந்த நஃப்ரத் கி சர்பத்தும் இந்த அவல் மில்க்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் ஒரே ஒரு குக்கிங் தான். அவல் மட்டும் நம்ம கொஞ்சம் வறுத்து வச்சுக்கணும். நீங்கள் மொத்தமாக அவலை வறுத்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுன்றப்போ நீங்கள் இந்த ரெசிபியை வந்து செஞ்சிடலாம். ஸோ ஒரு பேனில் நான் 1 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணுறேன். நெய் சூடானோடனே இந்த சன்ன அவல் இருக்குது பார்த்தீங்களா, சன்ன அவல் தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த சன்ன அவல் 1 கப் போட்டுக்கோங்க. ஸோ அவலை லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறுன்னு ஆற வரைக்கும் நம்ம வறுத்துற போகிறோம். ஸோ பாருங்கள், அவல் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அதை நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸோ நம்ம அவல் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இந்த ரெசிபிக்கு பனானா ரெடி பண்ணிக்கலாம். என்ன பனானானாலும் போடலாம், பட் இந்த மொந்தம் பழம்னு கிடைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இங்கே ஏலக்கி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பனானாவை லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ், 1 டீஸ்பூன் பூஸ்ட், கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள், நம்ம பண்ண அந்த பனானா மேஷ், ஒரு 3 டீஸ்பூன் வறுத்த அவல், 1 ஸ்பூன் பவுடர்ட் சுகர் ப்ளஸ் பால். இதுக்கு மேலே 1-2 பொடிச்ச நிலக்கடலை, ஒரு 3-4 பீஸ் ஆஃப் பனானா. ஸோ இப்போ நம்மளுடைய செம்ம டேஸ்டியான அவல் மில்க் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நஃப்ரத் கி சர்பத். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்பத் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய லவ் வந்துடும். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆப்பிளை சீவிடலாம். ஸோ ஒரு கப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கிரேட் பண்ண ஆப்பிள் ப்ளஸ் இங்கே 1 பிஞ்ச் குங்குமப்பூவை நான் வந்து பாலில் கலந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த குங்குமப்பூ, 1 டீஸ்பூன் பாதாம் அண்ட் கேஷ்யூநட்ஸ் பொடியாக வெட்டினது, 1.5 டீஸ்பூன் சப்ஜா. இந்த சப்ஜா சீட்ஸை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற்றி வச்சிங்கன்னா, தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அது பெருசாயிரும். பவுடர்ட் சுகர், இதுக்கு மேலே 1 கப் பால். ஸோ மேலே கொஞ்சமாக பாதாம் அண்ட் பிஸ்தா போட்டிங்கன்னா இந்த நஃப்ரத் கி சர்பத் ரெடி ஆயிடும்.